பிரபலங்களினுடைய இறப்பு வீடுகள்ல ஒரு துக்க நிகழ்ச்சி. ஆனா, அதுல ஒரு ஒரு இன்டென்ஷன், ஒரு இன்ட்ரெஸ்ட்ட காட்டி மீடியாக்கள் போயி அத கவர் பண்றதுல அவங்க காட்டுற ஆர்வம் இருக்கு இல்லையா? அத நம்ம எப்படி ஒரு வியூஸ்க்காக அத பண்றாங்களா? அல்லது மக்கள்கிட்ட அத கொண்டு போய் சேர்க்கணுன்ற அந்த எண்ணம் இருக்கா? நீங்க எப்படி அத பார்க்குறீங்க? உண்மையிலே அவங்க வியூஸ்க்காக தான் பண்றாங்க. ஒரு சீன் கூட விடாம மக்களோட எல்லா எமோஷன்ஸையும் அப்படியே கறந்து அத அப்படியே காசாக்குறது எப்படின்றது தான் இந்த சோசியல் மீடியாவோட பூம் அத கிரியேட் பண்ணியிருக்கு. அது நம்ம மனிதனோட மலிவான எண்ணங்கள் இருக்குல்ல, நம்ம கீழ்மையான எண்ணங்கள் எல்லாம் அவங்க தீனி போடுறாங்க. அப்போ அவங்க கீழ்மையா நடந்தா தான் அதுக்கு தீனி போட முடியும். ஆனா அதுக்கு ஒரு இன்சென்டிவ் இருக்கு. நான் கீழ்மையா நடந்தா அதுக்கு ஒரு வருமானம் வருதுன்னா, கீழ்மையா நடந்துக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. நாய் வித்த காசு கொலைக்காதுன்ற லெவல்ல அவங்க அத செய்யறதுக்கும் தயங்காம தான் இருக்கிறாங்க. இந்த நெறைய தடவ நம்ம இத பேசியிருக்கோம். யார் வீட்லயாவது பிரபலங்கள் இறக்கும்பொழுது, மரத்து மேலேருந்து சைட்லேருந்து பார்க்கறது, குனிஞ்சு எல்லா இடத்துலயும் கேமரா வைக்க முடியாத ஆங்கிள்லாம் வச்சு, வச்சு, வச்சு அழ வச்சு, சோகத்தெல்லாம் அப்படியே கசக்கி புழிஞ்சு மக்கள்கிட்ட காமிச்சு, அத அப்படியே ப்ரொலாங் பண்ணி அத இழுத்து, அது எவ்வளோ கறக்க முடியுமோ கறக்கணுன்றது வந்து ரொம்ப மலிவான ஒரு செயல். நெறைய பேர் அத செய்துட்டே இருக்காங்க. நம்மளும் விமர்சிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா திருந்துறவங்க தானே திருந்துவாங்க. திருந்த முடியாது நான் இப்படிதான் அப்படின்னு நெனைக்கிறவங்கள நீங்க என்ன செய்ய முடியும்? ஆனா, அதே ஊடகங்கள் தானே நெறைய இடங்கள்ல நெறைய விஷயங்கள வந்து வெளிக்கொண்டு வரதும் ஊடகங்கள் தானே! சார் கடந்த ஒரு 10 வருஷமா ஊடகங்கள் அவங்க வேலைய செய்யவே இல்ல. நியாயமா நினைக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களோட சொந்த கட்டுப்பாட்டுல, சொந்த முயற்சியில, சொந்த அறத்துல தான் அவங்க நியாயமா நடந்துக்கிறாங்களே தவிர, இங்க வந்து அறம்ன்றது எங்கேயோ பறந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப ஊடகத்துல இருக்கிறவங்க தான் சார்பு நிலை எடுக்குறாங்க. ஊடகத்துல இருக்கிறவங்க தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. இல்ல ஐடியாலஜிக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஊடகம்ன்றது வெறும் ஒரு வெப்பன் ஆயிடுச்சு. யார் கையில எடுக்குறாங்களோ அவங்களுக்கானதுன்றது ஆயிடுச்சு. ஆனா ஊடகக்காரங்க மருத்துவ அறம் பேசுவாங்க. மத்த அறம்லாம் பேசுவாங்க. அவங்க அறத்த விட்டுருவாங்க. அந்த மாரி ரொம்ப மலினமா போனது பொதுவாவே எது வந்து அதோட அதோட மகத்துவத்த இழக்குதோ, அதுக்கு மரியாதையே இல்லாம போயிடும். அப்ப அந்த துறையே இல்லாம போயிடும்ல. அவங்கவங்க ஆளாளு கையில ஃபோன் வச்சிருக்காங்க. நீ என்ன ஊடகம் நானே பார்த்துக்கிறேன்னு மக்கள் சொல்ட்டாங்கன்னா, ஊடகத்துறைன்னு ஒண்ணு இருக்காது. அவங்க அறத்த அவங்க கீப் அப் பண்ணலன்னா, அவங்க மரியாதை அவங்க இழந்துட்டாங்கன்னா, அந்த துறை இல்லாம போயிடுச்சுன்னா, அவங்களுக்கு தானே நஷ்டம். எல்லாரும் நாங்க ப்ரொஃபஷனலா நடந்துக்கணும்னா, எல்லாரும் தான் ப்ரொஃபஷனலா நடந்துக்கணும். அவங்கவங்க ப்ரொஃபஷனுக்கு அவங்கவங்க ட்ரூவா தானே இருக்கணும். அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அவங்க கீப் அப் பண்ணலன்றது ரொம்ப வருத்தமான விஷயம். ஆனா பிரபலங்கள் அவங்கள இப்போ எக்ஸாம்பிளா தியாகராஜ குமாரராஜ இயக்குனர் பாரதிராஜாவினுடைய இறப்புக்கு போறாரு. ஒரு கேமராமேன் முன்னாடி போய் அத கவர் பண்றப்போ, "ஓரமா போயா! அசிங்கமா இல்லையா?" அப்படின்னு கேட்கிறாரு. அவரு சினிமா ஆக்டரு. அவரு வந்து ஒரு ஒரு இயக்குனர். அப்போ அவர் கவர் பண்றது அப்படின்றது ஒரு அவரு கன்சென்ட் குடுக்கணும்ல. எனக்கு நீங்க கவர் பண்ணது புடிக்கல. என்ன நீங்க கவரேஜ் குடுக்காதீங்க அப்டின்னா, அவங்க அதெல்லாம் இல்ல நீங்க பெரிய ஆளு உங்கள கவர் பண்ணியே தீருவோம்னு யாரு அந்த உரிமை எடுத்துக்கிறது? உரிமை மீறல் இல்லையா? சாதாரண நபர் நீங்க பஸ்ல போம்போது, ட்ரெயின்ல போம்போது யாராவது ஒரு உங்க கேமரா லைன்ல யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க கேமரா ஃபீல்ட்ல யாராவது வந்தா, அவங்க சொல்லுவாங்க, "என்ன எதுக்கு நீங்க வீடியோ எடுக்குற? யார கேட்டு வீடியோ எடுக்குறன்னு?" சண்டைக்கு வருவாங்க. உங்க ஃப்ரேம்ல நான் இருந்தா, நீங்க அதுக்காக எடுக்கக்கூடாது. நான் வரேன்ல, நான் போற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்க உங்க வீட்ல யாரையா எடுக்கணும்னா, வெயிட் பண்ணி எடுங்க. நாங்கலாம் கடந்துட்ட பிறகு எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ என்கிட்ட ஒரு கேமரா இருக்குன்றதுனால எல்லாரையும் நான் ஷூட் பண்ண முடியாது. அந்த நபர் எனக்கு அந்த சப்ஜெக்ட் எனக்கு கன்சென்ட் குடுக்கணும்ல. அப்போ பிரபலமானவர் அவரோட பிரசன்ஸ்க்கு எவ்வளோ வேல்யூ? அவர் கன்சென்ட் இல்லாம நீங்க எப்படி ஷூட் பண்ணலாம்? அப்போ இவங்க இந்த ஊடகத்துறையின வந்து கொஞ்சம் அராஜகம் பண்றாங்க. என்கிட்ட கேமரா இருந்தா நான் எத வேணா ஷூட் பண்ணுவேன். நீ கேட்கக்கூடாதுன்னு சொன்னா, இது என்னது இது? எத வேணா உங்க வீட்ல போய் ஷூட் பண்ணிக்கோங்க. பப்ளிக்ல வந்து ஏன் ஷூட் பண்றீங்க? இல்ல பொதுவா மக்களுக்குள்ளேயே அந்த எண்ணம் இருக்கும்ல. இந்த ஒரு பிரபலங்கள் வரும்போது இல்ல ஃபோன் மக்களோட கேமரா இந்த இந்த கீழ்த்தனமான எண்ணத்துக்கு ஏன் தீனி போடுறீங்க? மக்கள் இப்படி நினைக்க எனக்கு காசிப் வேணும், எனக்கு ட்ராமா வேணும், எனக்கு மத்தவங்க வீட்ல நடக்கிற விஷயம் எனக்கு தெரியணும் அப்படின்னா, நீங்க போய் பாருங்க. அதுக்கு உங்க கண்ணா ஒரு ஊடகம் இருக்கும். அந்த ஊடகம் வந்து எல்லா அறத்தையும் உடைக்கும். அத எல்லாரும் சகிச்சுக்கணும், எல்லாரும் அத அக்செப்ட் பண்ணிக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லல்ல. மக்களுக்கு இந்த மாரி ஏதாவது கிளேடியேட்டர்ன்னு அந்த காலத்துல ரோமன் எம்பரர் அவருக்கு போர் அடிச்சதுன்னா, மக்கள் வந்து எம்பரர பத்தி தப்பா பேசக்கூடாது, ராஜாவ பத்தி குறைவா பேசக்கூடாதுன்னு பொதுமக்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு, சிங்கத்தையும் ஒரு அடிமை மனிதனையும் சண்டைக்கு நடுவுல கோதால இறக்கி விட்டுருவாரு. அந்த மனிதன் சீரழிஞ்சு செத்தா கூட இந்த மக்கள் வந்து கைதட்டி ஐ ஜாலி சூப்பரா செத்தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு ஒரு இனமே, ஒரு இனக்குழுவே அது அடிமை ஆறதுன்றது அந்த ஒட்டுமொத்த கலாச்சாரத்துக்கு சீரழிவு. அதுக்கப்புறம் ரோம் அதோட குளோரிய இழந்தது இல்ல. அதுக்கப்புறம் திரும்ப ரோம் பெரிய தலைநகரமாவே இல்லையே. அதுக்கு முன்னாடி ரோம் எப்படி இருந்தது? ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம். ரோடு இருந்தா அது ரோமுக்கு தான் போகுதுன்ற அளவுக்கு ரோம் பெரிய மாபெரும் சாம்ராஜ்யமா இருந்தது.
ஆனா மக்கள் கீழ்மை அடைய அடைய அந்த சாம்ராஜ்யம் அழிஞ்சது இல்ல. அப்ப நம்மளும் அதை நோக்கி தான் போறோம். நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் வேணும்னா நம்ம அழிஞ்சிருவோம். என்டர்டெயின்மெண்ட்லாம் இல்ல. நம்ம வேல்யூஸ பார்க்கணும், எத்திக்ஸ பார்க்கணும். அவங்கவங்க வேலைய அவங்கவங்க பாருங்க. இதுலலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாதுன்ற அந்த ஒரு புரிதல் நமக்கு வேணும்ல. அந்த புரிதல் நம்ம பேசுறதே இல்ல. இன்னைக்கு நான் அத பத்தி பேசுறேன். அப்புறம் நம்ம மறந்துருவோம். பொதுமக்களுக்கும் இதெல்லாம் இந்த மாரி அறிவுரையெல்லாம் சொன்னா பூமர் ஆண்டி மாரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கோச்சுப்பாங்க. அது பூமரோ, கூமரோ என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க. பட் அறம்னா எல்லா காலத்திலும் இருக்கும். சனாதன அறம் அதுதான். எல்லா காலத்துலயும் மனித வேல்யூ சேம் தான். அது மாற்றமே மனிதர்கள் இருக்க வரைக்கும் நம்ம இப்படிதான் இருந்தாகணும். இப்போ அண்மையில நடிகர் அஜித்தினுடைய தாய் வந்து மரணம் அடைஞ்சாங்க. ஆனால் அந்த விஷயங்கள வந்து கவர் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே வந்து மீடியாக்களுக்கு அந்த இடத்துல அனுமதி இல்ல. வெளியில ரோட்ல மட்டும் தான் மீடியாக்கள் வந்து கவர் பண்ணிருந்தாங்க தவிர, வீட்டுக்குள்ள யாரும் அனுமதிக்கப்படல. அந்த மாரி நடைமுறை தான் கொண்டு வரணுமா? ஆமா, அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. எனக்கு ரைட் டு பிரைவசின்றது எல்லாருக்கும் இருக்கிற மனித உரிமை. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதை கேரண்டி பண்ணதில்ல. என் பிரைவசி என்ன கேட்காம நீ எதுக்கு வந்து என்ன ஃபோட்டோ எடுத்த, இல்ல வீடியோ எடுத்தேன்னு கேட்கறதுக்கு எல்லா சகலமானவருக்கும் உரிமை இருக்கு. அவங்க செலிபிரிட்டியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சாதாரண மனிதர்களுக்கே அந்த உரிமை இருக்குன்றப்போ, செலிபிரிட்டிக்கும் அதே உரிமை இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும்ல. அப்ப செலிபிரிட்டீஸ நம்ம நடத்துற விதமே சரியில்ல. செலிபிரிட்டின்றது நமக்கு ஒரு நாம கன்சியூம் பண்றதுக்கான ஒரு பண்டம் மாரி நம்ம நடத்துறோம். எனக்கு வேணும் உன்னோட கட்சி சாப்பிடணும். பக்கத்துல வந்து நான் ஃபோட்டோ எடுத்துப்பேன். உன்னோட நான் செல்ஃபி எடுப்பேன். உன்ன பத்தி அவதூறா பேசுவேன். உன்ன என்ன வேணா நான் பண்ணுவேன். உன் ஃபோட்டோவ மார்க் பண்ணி நான் என்ன வேணா போட்டுப்பேன் அப்படிலாம் சொன்னா, செலிபிரிட்டிய நீங்க ஏன் பர்சனலா யூஸ் பண்ணிக்கிறீங்க? அவங்க தனியா அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. செலிபிரிட்டீஸ நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப அ உள்ளார்ந்து அப்படியே வியந்து பார்க்குறோமோ, அந்த அளவுக்கு அவங்கள நம்ம ரொம்ப கேவலமா தான் நடத்துறோம். அவங்களுக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸே குடுக்குறதில்ல. அவங்க இன்னும் நமக்கான உடைமை மாரி நடத்துறோம். வி ஆர் இல் ட்ரீட்டிங் தெம். வி ஆர் ஆக்சுவலி எக்ஸ்ப்ளாய்ட்டிங் செலிபிரிட்டீஸ். அது ரொம்ப தப்பு. சினிமா மோகம் இருக்கக்கூடாதுன்றீங்களா? சினிமா மட்டும் இல்ல சார். எங்கே செலிபிரிட்டி ஒரு சின்ன குழந்தை அழகா பேசிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அத புடிச்சு அவங்க பண்ற பாடு இருக்கு பாருங்க. யாரா இருந்தாலும் யாராவது ஒரு புகழ் அடைஞ்சுட்டாங்கன்னா, அந்த புகழ்ல எனக்கும் ஒரு பங்கு குடுன்னு புடுங்கி எடுத்துக்கிறாங்க. எனக்கு புகழ் வேணும். உனக்கு கிடைச்ச புகழ நான் கொஞ்சம் புடுங்கிக்கிறேன். உன்ன கொஞ்சம் கீறி எடுத்துக்கிறேன்ற ஆட்டிட்யூட் இருக்கு. அதெல்லாம் அவங்க புகழ் அவங்களுக்கு அவங்க லைஃப் அவங்களது. எனக்குன்னு தனியா ஒரு லைஃப் இருக்கு. பவுண்டரின்னு ஒண்ணு இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவங்க லைஃப் நம்ம லைஃப் நம்ம அத கிராஸ் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் நம்ம மக்கள் மீறி மீறி வராங்க. முன்ன அது இல்ல. ஏன்னா முன்ன வந்து சோசியல் மீடியா இல்ல. எல்லார்கிட்டயும் ஒரு ஃபோன் இல்ல. இப்ப சோசியல் மீடியா வந்த பிறகு இந்த மாரி சிந்தனைகள், இந்த மாரி நடைமுறைகள் அதிகமா இருக்கு. இது தவறு, இது செய்யக்கூடாதுன்றத யாராவது ஸ்ட்ராங்கா சொல்லிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு இயக்குனர் பாரதிராஜா அப்படின்றவர் வந்து அவர் இயக்குனர் இமயம்னு சொல்றாங்க. அவரு சினிமால மிகப்பெரிய அளவுக்கு புரட்சிய செய்திருக்காருன்னு சொல்றாங்க. வெள்ளை தோல் மட்டும்தான் இருந்த ஆதிக்கம் செய்து கொண்டிருந்த சினிமா துறையில வந்து கருப்பு தோலுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்த ஒரு இயக்குனர்னு சொல்றாங்க. மண்ணின் மைந்தர்ன்னு சொல்றாங்க. இப்ப அந்த மாதிரியான இயக்குனர் இருந்தபோது ஊடகங்கள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் அவர் என்னென்ன யார் யார் போறாங்க, யார் வராங்க, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமான்னு ஒரு ஒரு டிபேட் நடத்துறாங்க. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு முக்கியத்துவம் பெறுது இல்லையா? இதெல்லாம் பண்ண வேண்டியது அவசியம் தானே? இல்ல இப்ப ஊடகம் என்ன பண்ணுதுன்னா, ஊடகம் வந்து பாரதி ராஜாவுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக, அவர புகழ் பாடுறதுக்காக இது செய்றாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நோபடி கேன் பி தட் நைவ். அவங்க சம்பாதிக்கிறதுக்காக அது செய்றாங்க. பாரதி ராஜா இறந்த பிறகும் அவங்களுக்கு சம்பாரிச்சு குடுக்குறாரு. அப்படிதான் நம்ம அத பார்த்துக்கணும். இனி பாரதி ராஜா மட்டும் இல்லை. யாரா இருந்தாலும் அவங்க வாழ்றது, அவங்க அந்த உயிரோட இருந்த காலத்துல அவங்க செய்த என்னென்ன காரியங்கள் ஆற்றுனாங்களோ, அத பொறுத்து தான் அவங்க வாழ்க்கை இருக்கு. நம்ம தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தா அவங்க விட்டு சென்ற மிச்சத்தின வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவங்க எந்த அளவுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு. எல்லாரும் ஒரு நாள் இறந்து தானே போவோம். இறந்து போனா என்ன புதுசா ஏதாவது திரும்ப உயிர் பெற்று வரப்போறாரா அவரு? எதுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம்? அதான் இறந்துட்டாரு. ஆனா அவர் கலையில அவர் வாழ்றாரு. நீங்க அவர் படத்த பாருங்க. அவரோட சிறப்பான அம்சங்கள பத்தி பேசுங்க. அதெல்லாம் பண்ணுங்க. எல்லார் வீட்லயும் போனா ஒரே மாரி தான் சார் இருக்கும். அத பார்க்கறதுல என்ன ஒரு அல்பத்தனமான ஒரு சந்தோஷம். அதை திரும்ப திரும்ப தூபம் போட்டு இந்த மாரி கீழ்மைகளை நம்ம அபிவிருத்தி பண்றத நம்ம தடுக்கணும்.